ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். உபவாச நாட்களில் காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை நேர தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது ஏசாயா 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்ட நாட்களை நாம் நினைத்து கிறிஸ்துவின் அடையாளமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட உபவாசத்தை கடைபிடித்து வருகிறோம். இந்த உபவாச நாட்கள் என்பது ஆண்டுதோறும் வருகிற ஒரு பழமை வாய்ந்த நாட்களாக இருந்தாலும் வசந்த காலம் என்று சொல்லப்படுகின்ற மரங்கள் எல்லாம் தன்னை உதிர்ந்து புதிய இலைகள் தோன்றுவது போல நாமும் அந்த பழைய உபவாச நாட்களை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி புதிய உருவாக்கம் என்கின்ற அந்த இலைகளினாலே புதுப்பிக்கப்படுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். ஆகவேத்தான் இந்த வேதவசனத்தை நான் தெரிவு செய்தேன். குறிப்பாக ஒரு தம்பதியர் தங்களுக்கு அன்பான ஒரு மகள் பிறந்தாள். ஏறக்குறைய 12 வயது வரை சிறப்பாக வளர்ந்தார். ஆனால் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட நரம்பியல் நோயின் காரணமாக ஆட்டிசம் என்கின்ற அந்த நோயினாலே குழந்தை பாதிக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த பெற்றோர் இந்த குழந்தையை வைத்து குழந்தையும் நாமும் தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோமே என்று அவர்கள் வேதனைப்படுகிறார். அந்த வேதனை எதை நோக்கி அழைத்து செல்கிறது என்று சொன்னால், உடைக்க முடியாத விசுவாசம் என்கின்ற அந்த சிந்தனைக்குள்ளாக நம்முடைய விசுவாசத்தை இப்படியே நாம் கடைபிடிக்க வேண்டுமா என்கின்ற அளவுக்கு அவர்கள் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த உபவாச நாட்களிலே, நோன்பு நாட்களிலே நம்முடைய விசுவாசம் உடைக்கப்படுமா, நம்முடைய விசுவாசம் தவிர்க்கப்படுமா என்கின்ற பல்வேறு சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஒருவேளை இந்த பெற்றோர் தன்னுடைய மகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து வேதனைப்படுகின்ற காலகட்டத்திலே இங்கே ஏசாயா சொல்கிறார், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஒருவேளை அந்த குழந்தை ஆட்டிசம் என்கின்ற நோயினாலே பாதிக்கப்பட்டாலும் தொடர்ந்து அந்த குழந்தையின் மூலமாக அந்த பெற்றோர் பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட நோயினால் பாதிக்கப்படுகின்ற குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சி இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வளர்க்க தேவைப்படுகிறது என்பதை நினைத்து ஒரு சிறப்பான பெற்றோர்களை, ஆட்டிசம் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களை அவர்கள் உருவாக்க நினைக்கின்றார்கள். இந்த உபவாச நாட்களிலே நம்முடைய உண்ணாமை, நம்முடைய பண்புகளிலே, நம்முடைய செயல்களிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் இருக்கலாம். அந்த அம்மையார் தன்னுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்துவிட்டது என்று சொல்லி கவலைப்படாமல் இங்கே ஏசாயா சொல்வது போல எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறீர் என்கின்ற வேத வசனத்தினுடைய அடிப்படையிலே
அந்த பெற்றோர்கள் செயல்படுகிறார்கள். தாங்கள் பாதிக்கப்பட்டோம், தன்னுடைய மகள் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்கள் நினைத்து வேதனைப்படாமல் அப்படிப்பட்ட குழந்தைகளை ஈன்றெடுத்த பெற்றோர்களை தயார் செய்கின்ற ஒரு நிலைமையிலே வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே ஆண்டுதோறும் வருகிற உபவாசம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பண்பு சார்ந்த மாற்றங்கள், வாழ்வியல் சார்ந்த மாற்றங்கள், இரக்கங்கள், கிருபைகள், புதிய சிந்தனைகள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருப்பப்படுகிறார். இப்படிப்பட்ட புதிய சிந்தனைகளின் மூலமாக இந்த உபவாச காலங்கள் அந்த பெற்றோரை போல நம்மை தகுதி வாய்ந்த பெற்றோர்களாக, தகுதி வாய்ந்த இறைமக்களாக, தகுதி வாய்ந்த கிறிஸ்தவ சிநேகர்களாக உருவாக்க கடவுள் கிருபை செய்வாராக. தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலே உடைக்க முடியாத விசுவாசம் என்கின்ற அடிப்படையிலே ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த தரிசனத்திற்காக, காட்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களோடும் இடைப்பட வேண்டும் நான் சொல்கிறோம். உபவாச நாட்கள் உம்மோடு நெருங்கி வாழுகின்ற நாட்களாக, உம்மோடு இணைந்து வாழுகின்ற நாட்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நீரே ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் ஒரு வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் அன்பும் அருளும் ஆசையும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா நாட்களிலும்